மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். சொந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் வண்ணங்கள் நிதம் பாடுதே. எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் இன்ப சுகராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் வழி நடத்துகிறது ஆவியாருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் நல்லவர்களே, மே மாதம் மாதாவிற்குரிய வணக்கத்திற்குரிய மாதம். இந்த மாதம் முழுவதும் அன்னையைப் போல நாமும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வாழ நாம் ஆற்றல் தேடி அருள் தேடி இருக்கக்கூடிய வேளையில் இந்த கல்வாரி பலிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்நாளிலே நாம் கொண்டாட இருக்கின்ற திருவிழாவானது கன்னி மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருநாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட கூடியிருக்கிறோம். இந்த வேளையில் கன்னி மரியாள் கருவுற்ற நிலையிலும் கூட தனது உறவினர் வயது முதிர்ந்த காலத்தில் கருவுற இயலாதவளும் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கேள்விப்பட்டு அவளுக்கு உதவி செய்ய ஓடோடி சென்றதைத்தான் இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். கடவுள் வாக்கு கொடுத்ததில் நம்பிக்கை கொண்ட கன்னி மரியாள் அதோடு நில்லாமல் தனது உறவினர் வயது முதிர்ந்தவளுக்கு உதவி செய்ய முன் வருகிறாள். அத்தகைய திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாமும் அன்னை மரியாளைப் போல ஆண்டவரது வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் நாளும் பொழுதும் நமது குடும்பங்களில் வாழக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து கடவுளுக்கு சான்று பகர ஆற்றல் வேண்டி இத்திருப்பலிலே நாம் இணைவோம். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த திருப்பலியில் சிறப்பாக லோயலா பப்ளிகேஷன் சிறந்த முறையில் அங்கு பணி செய்கின்றவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், நிறுவனர்கள், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்றும் வரக்கூடிய கல்வி ஆண்டில் சிறந்த முறையில் இவருடைய பப்ளிகேஷன் இன்னும் அதிகமாக பல்வேறு இடங்களில் தொடர்ந்து தன்னுடைய பணியை நிறைவாக செய்ய தேவையான அனைத்து ஆற்றலையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் தகுதியான உள்ளத்தோடு பங்கேற்க தடையாயிருக்கூடிய நம்முடைய குற்றங்களை நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வாழ்ந்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரின் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவுன்னையே வாழ்த்துகின்றோம் இறைவரே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலாய் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி கவிழ்கின்றோம். ஆண்டவராம் என் இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கு தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவரின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னி மரியாள் எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த எங்களுக்கு என்றும் எப்பொழுதும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்தல். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் 18 வரை. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலையே ஆரவாரம் செய்.
மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றி மகிழ்கின்றது. மீட்பரம் கடவுள் நினைக்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுள் நினைக்கின்றது. மடியவரே தயையுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த மடியவரே தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலா தலைமுறைகள், இந்நாள் முதலா தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை
மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவருக்கஞ்சுவோர் இரக்கமாகும். இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீ பேறு பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 39 முதல் 56 வரை. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 39 முதல் 56 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் தம் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாகவும் இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாய் இருக்க அவள் தயவு இருக்க நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் இறைவனுடைய இரக்கத்தை அடைவோம். நாம் என்றும் அவருடைய தயவு இருக்கின்ற பொழுது நாம் தாழ்வதில்லை, என்றும் வீழ்வதில்லை என்று ஒரு கவிஞர் சொல்லுவார். அதோடு மட்டுமல்ல, பவுலுடைய அழகாக சொல்லுகிறார், கடவுள் யாரை முன்குறித்தாரோ
அவரை தேர்ந்தெடுத்தார். யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவரை அழைத்தார். யாரை அழைத்தாரோ அவரை மகிமைப்படுத்தினார் என்று சொல்வார். அன்னை மரியாள் தன் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு இன்றியமையாத ஒரு முத்திரையை பெற்றிருக்கிறார். கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 31ஆம் தேதி நடக்கக்கூடிய திருவிழா அன்னையினுடைய இந்த மே மாதம் முழுவதுமாக அன்னைக்கு நாம் ஜெபமாலை சொல்லி அன்னையினுடைய புகழை இந்த உலகெங்கும் பரப்புவதற்காக தாயாம் திருச்சபையானது மே மாதம் முழுவதுமாக அன்னையுடைய மாதமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அந்த வணக்க மாதம் என்று சொல்வார்கள். கடவுளுடைய அன்பில் தன்னை முழுவதுமாக கரைத்த அந்த அன்னை தன் ஒவ்வொருடைய வாழ்விலும் நம்மையும் அந்த கடவுளுடைய அன்புக்கு இணையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆகவே உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய திருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய பண்புகள் பல இருந்தாலும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அன்னையானவள் செய்த அன்பு செயல்களையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு எளிமையான உள்ளம் படைத்தவளாக, அதே சமயத்தில் எதையும் தாங்கும் இதயமாக அன்னையானவள் இருந்தாள். பல்வேறு நிலைகளில் பார்க்கின்ற பொழுது அன்னையானவள் ஒரு எளிமையான இதயம் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு இதயம், ஆண்டவருடைய அந்த அன்பு வாக்குக்கு தன்னை முழுவதுமாக கையளித்த ஒரு இதயம், தான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தேன் என்பதை உணர்ந்தவராக, ஆண்டவர் வானதூர் வழியாக சொல்லுகின்ற அந்த வார்த்தை இது என்கணம் ஆகும் என்ற கேள்வி கணையோடு தன்னுடைய வாழ்வில் அவர் கேட்டாலும் இது கடவுளுடைய சித்தம், தூயாவிட வல்லமை உனக்கு கிடைக்கும் என்று சொன்னவுடன் அதை நிறைவோடு ஏற்றுக்கொண்டவளாக இருந்தார்கள். ஆகவே ஒரு எளிய இதயம் படைத்தவர்களாக இறைவனுடைய இறை வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாக அவர் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, எதையும் தாங்கும் இதயம் என்று ஏன் சொன்னேன் என்றால், தன்னுடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு 12 வயதில் காணாமல் போகின்ற பொழுதும் கல்வாரியில் அவர் பட்ட பல்வேறு துன்பங்களை பார்த்த பொழுதெல்லாம் அன்னை மரியாள் அங்கு நடந்த ஒரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது அங்கு கடவுளுடைய திட்டம் என்னவென்று உணர்ந்தவராக தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய மகன் படுகின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அதை தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள் என்று பார்க்கிறோம். ஏன் என்னை தேடினீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் கேள்வி கேட்ட பொழுது, நான் என்னுடைய தந்தையினுடைய அலுவலகில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல அங்கு கல்வாரியில் அவர் சிந்திய அந்த இரத்தங்கள், அதே சமயத்தில் அங்கு தந்தையே இவர்களை மன்னிவு என்று சொன்ன அந்த வார்த்தை, இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த வியாகுலத்தினுடைய அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய திருவுளம் எதுவோ அது நடக்கட்டும் என்று சொல்லி எதையும் தாங்குகின்ற ஒரு இதயமாக இருந்தார்கள். ஆகவே அன்னையினுடைய அந்த வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு எளிமையான இதயம், ஒரு அன்னையானவள் நான் இயேசுவை கருத்தரித்திருக்கிறேன், இந்த உலகத்திற்கு மீட்பரை கொடுக்க இருக்கிறேன் என்று அவர் பெருமை பீத்திக் கொள்ளவில்லை. மாறாக கடவுளுடைய இறை வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாக கையளித்தவராக இருந்தார். அதோடு மட்டுமல்ல, அவர் உதவி செய்கின்ற ஒரு உள்ளமாக இந்த உலகத்தில் உலா வந்தார் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட உதவி என்று சொல்கின்ற பொழுது, எந்த ஒரு மனிதர்களெல்லாம் தன்னை நாடி வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல்வேறு நல்ல உதவிகளை, பல்வேறு அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். தன்னை நோக்கி வந்த மக்கள், தான் தேடிப்போன மக்கள் ஒவ்வொருவருமே கடவுளுடைய அந்த அன்பை நிறைவாக அவர்கள் கண்டுகொண்டார்கள். அவ்வாறு கண்டுகொள்ளோடு மட்டுமல்ல, கண்டுகொண்டதை தம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைவாக பார்த்தார்கள். அது கானாவூர் திருமணமாக இருக்கலாம், இன்னும் 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் கொடுத்த 5000 பேருக்கு கொடுத்த அந்த உணவு பரிமாற்றமாக இருக்கலாம், இன்னும் அந்த அவருடைய வாழ்வில் பல்வேறு நிலைகளில் நோய்களை குணமாக்கியதாக இருக்கலாம், நொந்து போனவர்களுக்கு ஆறுதல் கொடுத்ததாக இருக்கலாம், கால் நடக்க முடியாதவர்களுக்கு நடக்க கற்றுக் கொடுத்ததாக இருக்கலாம். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து பணிகளிலுமே, அனைத்து நிலையிலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எவ்வாறு இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம் என்பதை அவர் நிலைநாட்டினார்.
அதை போல அவர் அந்த கானாவூர் திருமணத்தில் செய்த அந்த அன்பு பணி எப்படி வந்தது? அம்மா, எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அன்னை மரியாள் அவருக்கு சொன்ன அந்த வார்த்தை, அது நிறைவாக அவர் கடைபிடித்த அந்த விதம், இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல மனதை அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாமல் எலிசபெத்துவை சென்று சந்தித்திருக்கிறார். அவரோடு 3 மாதங்கள் அங்கு அவரோடு இருந்திருக்கிறார். அப்படி அந்த ஓடோடி சென்று உதவி செய்கின்ற மனம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருத்தரித்திருக்கிறேன் என்ற பெருமை பாராட்டாது அங்கு எலிசபெத்தம்மாளை ஓடோடி சென்று உதவி செய்து, அந்த உதவி மூலமாக எலிசபெத்தம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, நீர் வந்து என்னை சந்தித்ததும் என்னுடைய வயிற்றுள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளுகிறது என்று சொல்லுகிற பொழுது அன்னை மரியாள் அந்த தூயாவிட வல்லமையால் அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய ஆன்மா இறைவனை போற்றி புகழ்கின்றது. இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதையுமே தேவையில்லை என்பதை உணர்த்துகிறது. கடவுளுடைய வல்லமை என்னோடு இருந்து செயல்படுகின்ற பொழுது கடவுள் என்னுடைய வாழ்வில் நிறைவை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அன்பை கொடுக்கிறார் என்றெல்லாம் அன்னை மரியாள் எலிசபெத்தோடு அவர் உறவாடிய விதம், அதோடு மட்டுமல்லாமல் அந்த உறவாடிய அந்த விதத்தோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்த விதம் என்பது அளவிட முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆம், கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நான் பார்க்கிறோம் யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் அனைவரும் அதனுடைய கொடிகளாக இருக்கிறீர்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருமே மிகுந்த கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாறுவார்கள் என்பதை அங்கு யோவான் நற்செய்தியாளர் சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பு வார்த்தை. ஆக அன்னை மரியாள் ஆண்டவரோடு இணைந்திருந்தால்தான் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு மீட்பரை கொடுத்தார். ஆகவே தன்னுடைய வாழ்வில் ஒரு எளிமையான ஒரு உள்ளம், எதையும் தாங்குகின்ற ஒரு உள்ளம், எளியோருக்கு உதவி செய்கின்ற உள்ளம், இன்னும் பல்வேறு நிலைகளில் அன்னை மரியாளுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றில் நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் பல நிலைகளில் நம்மையும் இப்படி நீங்கள் இருந்தால் எங்களுடைய மகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும் என்பதை அவர் நினைவூட்டுகிறார். ஆம், கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்னும் பல்வேறு செயல்களில் கிறிஸ்துவனுடைய அன்பை முன்னிட்டு செய்தவள். ஆகவே தன்னுடைய சீடர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தவுடன் ஒவ்வொருவரும் தலைதெறிக்க ஓடுகிறார்கள், தன்னையும் கொன்று விடுவார்கள் என்று பயந்து ஓடுகிறார்கள். தன்னுடைய வாழ்வுக்கு இனி ஆதாரம் கிடைக்குமா, ஆகாரம் கிடைக்குமா என்றெல்லாம் தன்னை பற்றி யோசித்து கொண்டிருந்த பொழுது அன்னை மரியாள் அவர்களோடு இருந்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அந்த தூயாவின் வல்லமை அவர்களுக்கு கிடைக்கின்ற பொழுது ஒன்றாக இணைந்து இதோனுடைய தாய், இதனுடைய சகோதரர், இதனுடைய மகன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தியவுடன் அங்கு அன்னை மரியாள் துணிவோடு இருந்து அவர் ஜெபத்தில் ஈடுபட்டார். தன்னுடைய பிள்ளைகளாக சீடர்கள் ஒவ்வொருவரையும் ஒன்றாக இணைத்தார். இது பார்க்கின்ற பொழுது ஒரு உறவினுடைய பாலமாக அன்னை இருப்பதை பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கருவறையில் தொடங்கிய அந்த உறவு கல்லறையோடு முடிவடையவில்லை. அவர் உயிர்த்த பின்பும் இன்னும் அந்த சீடர்களோடு அவருடைய உறவுகள் எல்லாம் தொடர்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே உறவுகளுக்கு ஒரு சொந்தக்காரியாக அன்னை மரியாள் வழங்குகிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையும் அந்த அன்னை மரியாளை பின்பற்றி நடக்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய வாழ்வு எப்படி அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக, அடுத்தவருடைய வாழ்வை செம்மைப்படுத்துவதாக இருக்கிறதோ அதை போல நம்முடைய வாழ்வும் அன்னை மரியாளை பின்பற்றுகின்ற பொழுது ஒரு செம்மையான ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அப்போ அன்னை மரியாளை எப்படி நாம் அணுகிச் செல்வது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகிச் செல்வது என்பது நாம் இறை வார்த்தையை வாசிப்பது, நல்ல ஒழுக்க செயல்களை செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பு பிரசரத்தில் இருக்க நாமே தயார்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் அன்னை மரியாளை எப்படி அணுகிச் செல்வது என்று பார்க்கின்ற பொழுது ஜெபமாலை மூலமாக அன்னை மரியாளை அணுகிச் செல்லலாம். ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திலும், நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை குடும்பமாக அமர்ந்து ஜெபமாலை ஜெபிப்பதன் மூலமாக அன்னையுடைய அன்பை நாம் நிறைவாக பெறலாம். அன்புக்குரியவர்களே, ஆகவே இன்று குடும்ப ஜெபம் என்பது மலிந்து விட்டது. நாம் குடும்பமாக ஒன்றாக இணைந்து உணவருந்துவது என்பது அது எங்கோ தொலைதூரமாக போய்விட்டது. ஆகவே ஒவ்வொருவரும் தனித்தனி தீவுகளாக இருந்து கொண்டு இருக்கிறோம். குடும்பம் என்கின்ற அந்த உறவில் நாம் இணைவதாக இல்லை. ஆகவே அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஒவ்வொரு பாடமும் உறவோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான். அன்னை மரியாள் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த உறவில், கடவுளுடைய உறவில் எப்படி ஒன்றாக இணைந்திருந்தார்களோ அதே போல நம்முடைய குடும்பத்திலும் உறவோடு இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் நமக்கு ஆசி வழங்குகிறார். ஆம், அன்னை மரியாளை பின்பற்றுகிற இந்த நாளில் சிறப்பாக அன்னை மரியாள் எப்படி பல்வேறு நல்ல
பல்வேறு நல்ல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆகவே நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை ஒரு உதவி செய்கின்ற மனமுள்ள பிள்ளைகளாக வளர்ப்பதும், உறவுகளை வளர்க்கின்ற பிள்ளைகளாக வளர்ப்பதும் தான் அன்னை மரியாளுக்கு நாம் செய்கின்ற அன்பு செயலாக இருக்க முடியும். ஆகவே குடும்பத்தோடு ஒன்றாக அமர்ந்து ஜெபிப்பது என்பது ஜெபமாலை சொல்வது என்பது அன்னை மரியாவுக்கு நான் பெருமை சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கும். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் அன்னை மரியாள் ஒரு அளவிட முடியாத அன்பை கொண்டவளாக இருக்கிறார். எளிய இதயத்தோடு எல்லோரிடம் பழகுகின்ற ஒரு நல்ல பண்பை அவரிடமிருந்து வளர்த்து கொள்வோம். எதையும் தாங்கும் இதயமாக, எத்தகைய துன்பங்கள் இந்த உலகத்தில் வந்தாலும், எத்தகைய தோல்விகள் கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு இருக்கின்ற பொழுது, அந்த உண்மையோடு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். அதுதான் நாம் எதையும் தாங்கும் இதயமாக நம்மில் உருவெடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல பண்புகளை வளர்க்கின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதும் கடவுளுடைய ஆசீர்வாதம் அன்னை மரியாள் வழியாக நமக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த உறவுகளை நாம் ஒற்றுமையாக சீடர்களோடு அன்னை மரியாள் செய்த அந்த உறவுகளை நாம் வளர்க்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இவ்வாறு இந்த 4 பண்புகளிலும் இறைவனுடைய இறையன்பில் நாம் இணைத்துக் கொள்வோம். அன்னை மரியாள் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தங்களுடைய வாழ்வில் நிறைவை, ஒரு அன்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நமக்கு பெற்றுத் தருவார்கள். நாம் அந்த அன்னை மரியாளை தாயுள்ளத்தோடு அவரை அணுகுவோம். கடவுள் யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்தார், யாரை அழைத்தாரோ அவர்களை தேர்ந்தெடுத்தார், யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவரை மகிமைப்படுத்தினார். ஆம், நாமும் கடவுள் மகிமைப்படுத்தி அதே அன்னை மரியாளை மகிமைப்படுத்துவோம். நமக்கு அன்னை மரியாள் நிறைந்த ஆசீர்வாதத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்கட்டும். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீ இன்றி நான் எங்கு செல்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பீர். கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பீர். ஒலிவ மலைக்கு உம்முடன் வருவேன், ஒலிவ மலைக்கு உம்முடன் வருவேன். நான் எங்கு செல்வேன், மலம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக்கொடுக்க திருப்பலி எல்லாம் தந்தையாரவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க இறைவா, ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாய் இருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்தை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக இந்த மாண்பை வானுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்தோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. ஆகவே இறைவா, அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: நம் இறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே. தூயவரே, நம் இறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே. வானகமும் வையகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாகிய இவைகளுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் அனைவரும் சேர்ந்து மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கின்ற அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இன்றைய திருப்பலியில் சிறப்பாக உடைய திருப்பிடத்திற்கு முன்னால் பக்தியோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் முழந்தால் படியிட்டு ஜபித்து கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் சிறப்பாக போடு ஜபிக்கிறோம். நிறைவாக அவர்களை ஒரு குடும்பத்தாரை ஆசீர்வதித்தலும். சிறப்பாக இந்த நாளில் லோயலா பப்ளிகேஷனில் வருகின்ற கல்வி ஆண்டிற்கு எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் இறைவா நீரே அவர்களுக்கு ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். உடைய அன்பு பிரசனம் அவர்களோடு என்று இருக்கவும் நீர் என்று அவர்களுக்கு உதவி செய்யும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேர்மத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இரண்ட வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை கண்ணோக்கி உமத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை சமாதானத்தையும் அளித்திரள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பு சமாதானம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திருப்பலி வழியாக தந்திருக்கின்ற அன்பை சமாதானத்தை ஒருவர் மற்றொரு முகங்களை பார்த்து புன்னையோடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என்னுடைய அன்றையை போன்று எளிய உள்ளம் படைத்தவர்களாக, எதையும் தாங்கும் இதயம் கொண்ட நல்ல மனிதர்களாக, உறவுகளை பலப்படுத்துகின்ற பிள்ளைகளாக, ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற பிள்ளைகளாக வாழுங்கள் என்று கூறுகின்ற அன்பு தெய்வம். இந்த அன்பு தெய்வத்தினுடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவையில் உறுத்தில் நான் தாகிற்றவன், ஆனால் அவர் வாட்டி முழு சொல்லிடுறேன், என் ஆன்மா குணமடையும். சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த நுள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் இந்த நுள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடு நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்த நன்மை எண்ணியே நான் ஏங்கினேன் இதயம் திறந்தே. ஓடை நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்த அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன் என் இதயம் திறந்தே. இனிமை சேர்த்திடவா இயேசுவே உம் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அழித்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் கலக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த நுள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. உறவில் நாளும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த நுள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். மே மாத திருப்பலியை சிறப்பு செய்த துரைசாமி அவரம் தந்தை இக்ஞாசி அவர்களுக்கும், நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை வின்சென்ட் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். இன்று மே மாதம் 17ஆம் தேதியாக இருந்தாலும் மே மாதத்தினுடைய கடைசி நாளாகிய 31ஆம் நாள்
தேவமாதா எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருவிழாவை இன்று கொண்டாடி ஆசீர்வாதம் கொடுக்க நமக்கு அனுமதி தந்த 2 தந்தையர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அன்பு இறைமக்களே, 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்துவிட்டது, 12ஆம் வகுப்பும் வந்துவிட்டது. நீங்கள் பேப்பர்களை பார்த்தீர்கள் என்றால் எல்லா பேப்பர்லேயும் அந்த பள்ளிக்கூடங்களில் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 10,000 பள்ளிக்கூடத்துக்கு மேலே இருக்குது. 10,000த்துக்கு மேலே இருக்குது. நாங்கள் படிக்கும்போது மிஞ்சினா இருந்திருக்கோம் 2,000 பள்ளிக்கூடம் இருந்திருக்கும். இப்போ 10,000த்துக்கு மேலே அரசு பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடம், ஆங்கிலம் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. எல்லா பேப்பர்கள்லேயும் இப்போ பக்கமாக முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த, நல்ல 4 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் புகைப்படங்களை மதிப்பெண்களையும் போட்டு விளம்பரம் வருகிறது. எதுக்கு வருகிறது? எங்கள் பள்ளியில் சேருங்கள், இவ்வளோ மார்க் நாங்கள் எடுக்க வைக்கிறோம் என்று சொல்கிறோம். அதுக்கு பின்னால் என்ன மறைந்து இருக்கிறது அப்படி என்றால் பணத்தை வசூல் பண்ணுவதற்கு. எங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன்னா இவ்வளோ மார்க், இவ்வளவு பணம் கட்டணும். போய் கேட்டேன்னா தெரியும், 60,000 கொடு, 70,000 கொடு, 1,00,000 கொடு அப்படி. அதே மாதிரி மேல் படிப்பு கல்லூரிகளும் அப்படி வருகிறது. இப்படி பணத்தை சேர்ப்பதற்கு கல்வியை ஒரு வியாபார பொருளாக மாற்றி நடந்திருக்கக்கூடிய உலகம் முழுவதுமே அப்படி தான் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் கோயிலுக்கு வாருங்கள், உங்களுக்கு உதவி செய்கிறோம், எவ்வளவு மற்றவங்களாம் நினைப்பாங்க. இவ்வளவு இன்னைக்கு காலையில் கூட ஒரு பங்குச்சாமியார்கிட்ட பேசினேன். 2012 குருசுமலை கோயில் வேலை நடந்துகிட்ருக்கின்ற பொழுது உடையார்பட்டி புனித திருஇருதய ஆண்டவர் ஆலயத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அதற்கு நான் சென்றேன். அங்கே என்கிட்ட சொன்னாங்க, நீ எல்லாம் பிழைக்க தெரியாதவன இருக்க, உனக்கெல்லாம் இது தேவையா? ஒரு காலம் உணர்வை இதில் எதுக்கு இவ்வளவு பணத்தை கொண்டு போய் அந்த கோயிலுக்கு போடுற? அவங்க செய்தால் மேற்றாசனை செய்துக்கிட்டுவே, உனக்கு இது தேவையா என்றெல்லாம் நீ கேட்டார். இப்பொழுதும் அதுக்கு மேலே ஒருபடி போய், வா இந்த கோயிலுக்கு வா, உனக்கு நான் என்ன செய்கிறேன், படிக்கிறதுக்கு நான் ஏதாவது சின்ன ஒரு ஃபீஸை கொடுக்குறேன். டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் பூசையில் ஒரு பேக், கடைசியில் புது வருஷம் 1ஆம் தேதி ஒரு சின்ன போர்வை, இப்படி வரும்போது எல்லாம் சாப்பாடு. இப்பொழுது சாப்பாடு இங்கே வீணாகிறது என்று நான் பாளையங்கோட்டையில் சாப்பாடு தயார் பண்ணி கொண்டு வர்றேன். இதெல்லாம் நான் ஒரு வகையில் நாங்கள் பணத்தை வீண் அடிக்கிறோம்னு நினைத்தாலும் கூட கடவுளுக்கு நாங்கள் ஒரு ஊழியம் செய்கிறோம் என்று மறைவான ஒரு மன திருப்தி. போன மாதத்தில் 88 பையங்க வந்திருக்கான். இந்த மாதத்தில் 38 பையங்க தான். இதை நான் நோட்டு அட்டண்டன்ஸ் வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆர்வம் கோயிலில். போன வாரத்தில் தந்தை இன்னாசி அவர்களும் அங்கே வந்திருந்தாங்க. வன்னிக்கிணந்தல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊர் பேரை மறந்து போச்சு. அவன் என்கிட்ட படித்த பையன் தான், அமெரிக்காவில் இருக்கிறான். அவன் அங்கே வேலை பார்த்து சம்பாதிச்சு ஏறக்குறைய இதே மாதிரி ஒரு சின்ன இடத்துல கெபி கட்டி கோயிலை உருவாக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்களெல்லாம் வேன் வச்சு கூப்பிட்டு பூசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து செய்து கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் ஒரு கடவுளுக்கு செய்யக்கூடிய ஊழியமாக நிறுத்தி நம்ம படித்தோம், நம்மளோட நிற்கக்கூடாது, ஒரு இறை காரியங்களே நம்ம போவோம் அப்படின்னு நினச்சி செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ என்கிட்ட பேசுகிறான் முந்தா நாள் கூட, நானும் இதே மாதிரி தான்ப்பா செய்துட்ருக்கேன், அரைக்கிறேன், ஜெனியை கூப்பிட்டுருந்தான், நானும் போயிருந்தேன், தந்தையோட நான் பேசினோம். அவனும் செய்கிறான். இதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம், அவனுடைய பக்தி எனக்கு தெரியும். அவன் என்கிட்ட படித்த பையன், தந்தையோடு இருந்த மேடையில் என் காலை தொட்டு கும்பிட்டான் 1000க்கு முன்னால். அந்த அளவுக்கு உங்களை வச்சு நாங்கள் வளர்ந்தோம், எங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தீர்கள், பக்தியாக வளர்த்தீர்கள் விடுதியில் அப்படின்ட்டு. அதே மாதிரி நாங்களும் இந்த சின்ன பையனை எப்படியாவது நல்லா கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசையில் தான் நான் இப்படி போராடுறேன். பின்னால் இங்கே உட்காருதோம், இங்கே எடுத்து பார்க்குறோம், அங்கே எடுத்து பார்க்குறோம், அட்டனன்ஸ் எல்லாம் மல்லு கட்டுறாங்க. இன்றைக்கும் சில பையன் அங்கங்கே நடிக்கிறான். இன்றைக்கி வேலை எடுத்து பையங்க 3 பையங்க அப்படி நடிக்கிறான். என்னையா அது?
எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, என்னென்ன ஒழுங்கினமோ எப்படி ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றுக்கிறார்கள். அதனால் தம்பி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு பூசை தான், 3 பூசை தான் அட்டெண்டன்ஸ் இந்த மாதம், போன மாதம், இந்த மாதம், அடுத்த மாதம். ஜூலையில் இஞ்ஞாசியா திருவிழா அன்னைக்கு உங்களுக்கு கல்வி உதவித்தொகை சொன்னது மாறாமல் நான் கொடுப்பேன். போன வருஷம் கொடுத்தல அதே மாதிரி நான் கொடுப்போம். வந்திருக்க 3 மாதமும் 3 வாரமும் நீ வந்திருந்தால் போதும், உனக்கு 50% பணத்தை நாங்கள் தருவோம். ஒரு நாள் வந்திருந்தால் அது கூடயே கொடுப்போம். வந்திருந்து கட்டாயம் ஏமாற இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாற்ற போகிறது கிடையாது. இல்லை வந்துவிடு. இந்த வருஷம் இஞ்ஞாசியா திருவிழாவுக்கும், ஏன்னா நாங்கள் பணி செய்கின்ற அந்த லோயலா இஞ்ஞாசியார் பேரில் தான் நாங்கள் அந்த தொழில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய பேர்லேயே போன வருஷம் அந்த திருவிழாவில் பேர் தாங்கிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏதோ சின்ன பரிசு துணிகளை கொடுத்தோம். இந்த வருஷம் அப்படி இல்லை, ஓரளவு நல்லா இருந்தால், எங்கள் நிலை நல்லா நிலை இருந்தால், இந்த ஜூனில் தெரியும் இருந்தால் வரக்கூடிய எல்லோருக்கும், பெண்களாக இருந்தால் ஒரு சேலை, ஆண்களாக இருந்தால் ஒரு சாரம் அல்லது ஒரு சின்ன வேஷ்டி, சின்ன பையங்களாக இருந்தால் எல்லோருக்கும் அருமையான ஒரு துண்டு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. அதனால் கொடுக்கறதை விட அந்த திருவிழாவை மகிழ்ச்சியோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து குறைய பேர் வந்தாலும் போதும், ஒழுக்கமாக இருந்துட்டு போயிட்டால் போதும், விளையாடக்கூடாது. இந்த நல்லா இன்றைக்கி உள்ளே வச்சோம், அங்கே அருளானந்தமும் நல்லா போய் உள்ளே போய் இருக்க சொல்லி நானும் பின்னாலே இருந்து கொண்டேன். ஏன்னா பேருக்கு வந்தோம்ட்டு இருக்கக்கூடாது, வந்தால் ஒழுங்காக திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும், கோயிலில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சும்மா ஒன்று கூட வேண்டவே வேண்டாம். சும்மா உட்கார்ந்தாலே போதும். முன்னால் ஒரு கோலிகிராஸ் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க இப்போ இறந்து விட்டாங்க, வயசானவங்க. நீ கோயிலில் போய் எது கடவுளை பார்த்தால வேண்டாம்ப்பா, சும்மா சமணம் போட்டு உட்கார்ந்துட்டு போதும். உன் மனசில் உன்னுடைய காயங்கள் எல்லாம் தெரியும், கஷ்டங்கள்லாம் கடவுளுக்கு தெரியும், அவர் பார்த்துக்கொள்வார். நீ போய் வாய் விட்டு ஜெபிக்கணும், பதில் ஜெபம் சொல்லணும், அதெல்லாம் அது நீ எதுவுமே செய்ய வேண்டாம், தூங்காமல் இரு போதும், அங்கே நடக்கிற பார்த்துட்டு போதும் அப்படின்னு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. வாசனூரில் இருந்தாங்க அவங்க அதே போல் தான் அங்கே இருந்தாலே போதும். இன்று என்னோட படித்த பையன் தான் அந்தோனின்னு ஒரு ஆசிரியர் வந்திருக்கிறார். நான் கேட்டேன், எப்போ இங்கே அப்படி, எனக்கு ஆச்சரியம், இந்த நேரம் ஏப்பா வரேன் அப்படின்னு. இல்லை நான் ஒரு வேண்டுதல் வச்சே வந்தேன் சார் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கார். என்னோட படித்த பையன் பாருங்கள், பாளையங்கோட்டை எங்கே இருக்குது, இவ்வளோ நேரத்தில் அங்கேருந்து இங்கே வராங்க. நம்ம இங்கேனே இருந்து வருகிறோம், வந்தாலும் முழுமையாக நம்மளால் இருக்கிறதுக்கு மனதில்லை. அதனால் இந்த ஒரு உங்களோட ஷேர் பண்ணதுக்கு தான் சொல்லுகிறேன். சாப்பாடு இப்போ எல்லாம் பாளையங்கோட்டையிலேருந்து வருகிறது, இங்கே நிறைய வீணாகிறது. அதனால் அங்கேருந்து கொண்டு வருவதனால அது நல்லாவும் எனக்கு தெரிகிறது. மக்களும் சொன்னாங்க, இது நல்லா ருசியாக இருக்குது, நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வருஷத்தில் ஒரு நாள் தான் அங்கே சமைப்போம், இதெல்லாம் அங்கேருந்து தான் வரும். அதனால் ஜூலை மாதம் சொன்ன மாதிரி உங்களுக்கு தருவேன். இந்த பாடற் குழுவை அருமையாக பாடிய தம்பி ஆபேல் அவருக்கும் அவரோடு படித்த தங்கைகளுக்கும் நன்றி. பூசைக்கு உதவி போய் ரொம்ப அருமையாக பணத்துக்கு வாரானா என்னன்னு தெரியல, ஏதோ அந்த 11 பையன்கிட்ட நல்லா இருக்கு. வின்சென்ட் ஃபாதர் கூட என்கிட்ட சொன்னார், வீட்டுக்கு வந்து பேசியிருந்தார், இந்த பையன் பூசைக்கு உதவி பையன் நல்லா இருக்காங்க சார், உங்களை அப்படியே சாமியார்கிட்ட சொல்லி இதை உயர்கல்விக்கோ அதை குறும்படத்துக்கோ அனுப்புவதுக்கு நீங்களும் பங்கு சாமியார்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சொல்லுகிறேன். அதனால் இந்த ஆர்வத்தை விட்டுவிடக்கூடாது. நல்லா சின்ன வயசு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி சேட்டை இருக்குது, ஆனால் ஒரு நல்ல பக்தியாக அந்த வரிசையில் நிற்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பெற்றோர்களும் நீங்களும் ஊக்கப்படுத்துங்கள். தந்தையை இதே மாதிரி தொடர்ந்து திருப்பலிகளுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் வரட்டும். அடுத்த மாதம் 3வது சனிக்கிழமை சொல்லணும்னு கிடையாது, ஊர்களில் நீங்களே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை இங்கே பூசை இருக்கும். சாமியும் சொல்வார்கள், அந்தந்த ஊரில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க. அதனால் அடுத்த சனிக்கிழமை வந்துடுங்க. ஜூலை மாதம் 3வது சனிக்கிழமை புனித இஞ்ஞாசியா திருவிழா அன்று சப்பரம் எடுக்கப்படும். 4-5 அருள் தந்தைகள் வருவார்கள். வழக்கம் போல் சாப்பாடு கொடுக்கப்படும். முடிந்தால் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பரிசு, பெண்களாக இருந்தால் ஒரு சேலை, ஆண்களுக்கு ஒரு சாரமோ வேஷ்டியோ
அதில் ஒரு சட்டை எது கிடைக்கிறதோ அது கொடுப்போம். பையங்களுக்கு இப்போ 12ஆம் பிறகு படிக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அருமையான ஒரு துண்டு கொடுக்கப்படும். சும்மா பேருக்கு இந்த குற்றால சீசன் துண்டு மாதிரிலாம் வராது, நல்ல துண்டாகவே கொடுப்போம். அது என்னுடைய இது அப்படி கிடையாது. செய்தால் நல்லா செய்ய வேண்டும், இல்லைன்னா செய்யக்கூடாது. ஸோ பேருக்கு கொடுக்குற மாதிரிலாம் போய் இந்த ஏலத்தில் வாங்கின முன்னால் ஏலம் போடுவாங்க, ஒரு திருப்பு துவைச்சா தூரத்தான் போடணும் துடைக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால் தயவுசெய்து புரிந்து கொண்டு பாருங்கள். இன்னும் ஒரு சின்ன இது, இந்த வாரமாக இருக்கும் இல்லை அடுத்த வாரமாக இருக்கும் நம்ம சிறுமலை மாதா கோயில் திருவிழா. முன்னால் நிறைய மாதா முதல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 12 மணிக்கு அங்கே பூசை உண்டு. வைக்கக்கூடியதில் 10 பேர் இருந்தாங்க. 10 பேரில் நாங்கள் 4 பேர், நான் என் மனைவி என் பையங்க 2 பேர். 10 அல்ல 9 பேர் தான் இருக்கோம். சிறுமலையில் 12 மணிக்கு பூசை இருந்தது. அதுக்கு அடுத்த மாதமும் போனோம். அப்போது செல்வராஜ் சாமியார்னு ஒரு சாமியார், சேஷவ சாமியாருக்கு ஜூபிலி கொண்டாடினாங்க. ஒரு 20 பேர், சாய்மார்களே 5 பேர், நாங்கள் 4 பேர். இப்போ போங்க 500 பேர் இருக்காங்க. எவ்வளவு கார், இத்தனை மக்கள், ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கிறது. சில சமயங்கள் 5 சாமியார்னு பூசை வைக்கிறாங்க. அது பாளையங்கோட்டை மதுரை மேட்டாசனத்திலே ஒரு முக்கியமான இடமாக மாறி வருகிறது. அதனால் பாருங்கள், அது எப்படி வளர்கிறது மாதாவுடைய புதுமதி சிறுமலை கோயில். அதே போல் நானும் இதே மாதிரி வளரும் அப்படின்னு நான் நினைக்கலை. ஏதோ முடிஞ்சதை அந்த இப்படி நினச்சி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, சரியா? அதனால் நீங்கள் அப்படி ஒன்று நினைக்க வேண்டாம். ஏதோ சின்ன ஒரு ஆசை எங்களுக்கு, அந்த ஆசையை நீங்களும் வருகிறீர்கள், அதனால் உங்களுக்கும் நன்றி. கடவுள் நிச்சயம் உங்களுக்கு சிலுவையா திருச்சிலுவைநாதர் சிலுவை கோயில் அவர் எல்லா இதுவும் உங்களுக்கு நன்மைகளை நமக்கு தருவார். அந்த நம்பிக்கையில் நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து இங்கே வந்து ஜெயிப்போம், செல்வோம் அப்படின்னு. ஒரு சின்ன இது, ஒரு அம்மா வந்து 35,000 ரூபா என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுச்சு இந்த கோயிலுக்கு. 2 வருஷமாக என்கிட்ட தான் இருக்குது. இந்த ஆனந்த வைப்பு இந்த எஸ்தருக்கு தான் இருக்கா. இவ்வளோ விட்டு ஃபோன் பண்ணி அந்த ரூபாயை வாங்கிட்டு போங்க, அந்த ரூபாய் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறேன். நான் போராடிட்டுருக்கேன். ஏன்னா ரூபா 35,000 போன வருஷம் தான் எண்ணி பார்க்குறேன். இவ்வளோ ரூபா இருக்க. உடனே நீ ஃபோன் நம்பரில் இருந்தது, அந்த அம்மா நான் பார்க்கல. ஃபோன் பண்ணி ரூபாய் வாங்கிட்டு போயிருங்க, இது இவ்வளோ ரூபா எங்களுக்கு தேவையில்லை, ஏதோ ஒரு 5 ரூபா 10 ரூபா காணிக்க போட்டு போ, இவ்வளோ ரூபா. அந்த அம்மா எல்லாம் கிடையாது, நான் கோயிலுக்குன்னு கொடுத்தது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது, நீங்கள் சார்கிட்ட சொல்லிடுங்க, அது அந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யட்டும் அப்படின்ட்டு. இன்று நான் செலவழிக்கலை, அந்த பணம் அப்படியே தான் கிடக்குது, என்னுடைய ட்ராயரில் வச்சுருக்கிறேன். அடுத்த வாரம் தான் பேச போகிறேன், மறுபடியும் வாங்கிட்டு போ. ஏன்னா 35,000 சாதாரண ரூபாயா, அது என்ன கஷ்டப்பட்டிருக்கும். அந்த இது என் கோயிலுக்கு தேவையில்லை, நான் வச்சு நடத்தக்கூடிய கோயிலுக்கு தேவையில்லை. உங்களுக்கு நன்றியாக இருந்தால் ஒரு 100 ரூபா போடுங்க, இல்லை 50 ரூபா காணிக்க போட்டு போங்க, அது போதும். செல்ல போகிற அதுவும் மறுத்து விட்டால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, பின்னால் வரக்கூடிய பயணிகளுக்கு பாத்ரூம் கட்டி கொண்டு இருக்கிறேன். அது கல்வெட்டில் அது பேரையும் வெட்டி வச்சுக்கிருவோமான்னு சொல்லி முடிச்சிருவோம். இல்லைன்னா அதை அப்படியே ரப்பர் பேண்டு போட்டு அப்படியே மடங்கி போய் இருக்கிறது. இது அடுத்த வாரத்தில் இருப்போம். அதனால் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், இங்கே வரவுன்ற மக்களும் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ நல்லது நடக்கிறது, கடவுள் செய்கிறார், அதுக்குன்ற காணிக்கையை செய்கிறார்கள். அதனால் நீங்களும் உங்களை வற்புறுத்தி நான் இழுத்துட்டு வந்த மாதிரி தான் சில பேரை, அது குறிப்பாக சின்ன பையங்களை. அதனால் தம்பி, ஒரு காலம் உணர்வீர்கள், இந்த பக்தி கட்டாயம் என்ன செய்ய உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து வாருங்கள். படிப்படியாக கொஞ்சம் சேட்டைகளை குறைத்து பக்தியோடு இருக்க நாம் என்ன செய்வோம், முயற்சி செய்வோம். இந்த வந்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். தொடர்ச்சி வழக்கம் போல் போன மாதம் போல் சாப்பாடு கொடுப்பேன். போன மாதம் நான் ரொம்ப கொஞ்சம் கடுகடுன்னு இருந்தேன். ஏன்னா சாப்பாடு பத்தாமல் போயிடக்கூடாது. வாரவளுக்கு எனக்கு இல்லைன்னு சொன்னால் அது பெரிய கஷ்டமாயிடும். அதனால் நான் ரொம்ப லேட்டாக வந்தெல்லாம் கொடுக்கல. அதுவும் 7-8 பேர் சாப்பிடுறதுனே வராங்க, பூசை முடிஞ்சோடனே வராங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. பூசைக்கு வந்தால் தான் சாப்பாடு இல்லை போயா அப்படின்னு சொல்லி விரட்டிட்டேன். அது கூட ஒரு அம்மா போங்க உங்கள் சாப்பாடை வேண்டான்ட்டு என்னை கோவத்தோடு சொல்லிட்டு போகுது. நமக்கு ஒரு ஆளுடைய நன்மை இல்லை, வந்திருக்க 200 பேருடைய நன்மையை என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அதனால் கண்டிப்பாக இருந்தோம். அதனால் இந்த சாப்பாடு விஷயத்தை பொதுவாகவே என்ன செய்யணும், எல்லோருக்கும் கிடைக்கும், யாருக்கும் பத்தாமல் இருக்கக்கூடாது. மீதி இருந்தால் யாருக்காக நான் கொடுப்போம். நான் பாளையங்கோட்டைக்கு கொண்டு போக போகிறேன், நான் கொண்டு போய் நான் என்ன செய்ய போகிறேன், நான் சாப்பிட 2 இட்லி, என் மனைவி சாப்பிட 2 இட்லி, இவ்வளோ தான் எங்கள் சாப்பாடு. நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அதனால்
எல்லோரும் வாரவர்களுக்கு இங்கே கொடுக்கக்கூடியது பிரசாதம் மாதிரி என்ன செய்யணும், எல்லோருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். அதனால் வாய்ப்புக்கு நன்றி. தந்தை அவர்களே, மறுபடியும் உங்களுக்கு நன்றி. தம்பி ஆபேல், உனக்கும் நன்றி. அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். சிறப்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை கூப்பி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நாம் நினைத்து பார்ப்போம். சிறப்பாக இந்த நாளில் இங்கு அழைத்து வந்து இறைவன் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இறைவனுடைய இறை அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நினைத்து பார்ப்போம். ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கின்ற கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் உம்முடைய அன்பின் குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற, இந்த ஆலயத்தை நாடி வருகின்ற, இந்த சிலுவை கோவிலை நாடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதி. இதை நடத்துகின்ற ஆசிரியர் திரு பெர்க்மான்ஸ் அவர்களை, அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமகள், பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த லோயாலா பப்ளிகேஷன் மூலமாக படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வில் நிறைவை தேடிக்கொள்கிறார்கள். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் சிறப்பாக அந்த நிறுவனம் வளர வேண்டும். அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்கள், ஊழியர்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்பு ஆண்டவர், இதோ இங்கு வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உடைய தூயாவிட வல்லமை இதோ இந்த ஆலயத்தில் நிரம்ப இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்ற நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் நினைக்கும் நல்ல காரியத்தை நிறைவேற்றிக் கொடும். ஆண்டவரே, இதோ படிக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய கல்வியாண்டில் முடித்து அடுத்து புதிய வகுப்புகளுக்கு, புதிய கல்வியாண்டில் அவர்கள் அடியெடுத்து வைக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள், அவர்கள் என்ன படிப்பு தேர்ந்தெடுத்து படிக்கிறார்களோ அந்த படிப்பு அவர்களுக்கு கொடுத்தரணும். ஆண்டவரே, நீர் நல்ல மதிப்பெண்களோடு எங்களுக்கு தேர்ச்சியை கொடுத்ததற்காக, எங்கள் பிள்ளைகளுக்கு தேர்ச்சியை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களுடைய பிள்ளைகள் படிப்புக்கு தேவையான அனைத்து பொருளாதார வசதி எங்களுக்கு கொடும். ஆண்டவர், நாங்கள் செய்கின்ற தொழில்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதியும். நல்ல மழையை கொடுத்தரலும், விவசாயம் செழிக்கவும், இன்னும் பல்வேறு நாங்கள் செய்கின்ற தொழில்கள் ஒவ்வொன்றையும் நிறைவாக ஆசீர்வதி. உம்முடைய அன்பு பிரசனம் எங்களோடு இருக்க என்று உதவி செய். ஆண்டவரே, இன்னும் பல்வேறு தேவைகளை நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகள் இறை அறிவோடும் ஞானத்தோடும் படிக்கவும், இதோ எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற இளைஞர்கள், இளம்பெண்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பு அறிந்து பெற்றோர்களுக்கு, பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரே, அவர்கள் வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அவர்களுக்கு கொடுத்தரலும். திருமணம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வரத்தை கொடுத்தரலும். திருமணமாகியும் பல ஆண்டுகளாகியும் குழந்தை செல்வம் இல்லை என்று ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதி. அன்பு தகப்பனே, இன்னும் பல்வேறு தேவைகள் ஜெபிக்கின்ற பிள்ளைகள், உடல் நோயால், உள்ள நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளெல்லாம் அந்த பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி நிறைவாக ஆசீர்வதித்தல். வயது முதிர்ந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அந்த பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து வழிநடத்தும். தங்களுடைய குடும்பத்திற்காக வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் வேலை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணீர் மணி போல பாதுகாத்து வழிநடத்தும். ஆண்டவரே, அவர்களுக்கு நீ உடைய காவல்துறை இடைவிடா காவல் அவர்களோடு இருக்க என்று உதவி செய். அன்பு தகப்பனே, இந்த எல்சிடியத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக நீர் ஆசீர்வதி. சிறப்பாக இந்த ஆலயத்தை பராமரித்து வருகின்ற ஆசிரியர் திரு பெர்க்மான்ஸ்,
மற்றவருடைய துணைவியாருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல உடலுள்ள சுகத்தை கொடும், அவர்கள் நினைக்க நல்ல காரியத்தை நிறைவேற்றிக் கொடும். இந்த லோயலா பப்ளிகேஷன் மூலமாக அவர்கள் இன்னும் பல்வேறு நிறைவை அவர்கள் நினைக்கின்ற அந்த நிறைவை அடைய தேவன் அனைத்து ஆற்றலை கொடுத்தார். தூய ஆவிட வல்லமை அவர்களை என்று வழிநடத்தும். ஆண்டவரே, நீரே என்று இவர்களுக்கு துணையாயிரும். இங்கு வந்து செல்கின்ற பிள்ளைகள், இங்கு ஜெபிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிறைந்த உம்முடைய அன்பையும் ஞானத்தையும் பெறத்தை அனைத்து ஆற்றலையும் கொடுத்தரும். நேரை என்றென்று இவர்களுக்கு துணையாயிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியுடன் மன்றாடுவோமாக. எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அன்பு தந்தை இறைவா, உன் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான களிப்போடு கண்டுகொண்டது போல என்று வாழும் அதே கிறிஸ்துவை உமது திரு அவை வரவடையாங்கள் பேரிறக்கத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.